வணக்கம் உறவுகளை, சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. வீடியோவை தொடர்ந்து முழுமையாக பாருங்கள். புதிய பார்வையாளர்கள் நமது சேனலுக்கு மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்களை கடைசியாக எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளார். அதிமுகவை பொறுத்தளவிற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச்செயலாளராக அறிவிக்காமல் நீதிமன்றம் இருந்தாலும் முழு பொறுப்பும் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம்தான் இருக்கிறது. அதிமுக பாஜக கூட்டணி கிடையாது என்று அண்ணாமலை அவர்கள் தலைவர் பதவியில் இருக்கும் வரை மட்டும்தான் என்பதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏற்கனவே தெள்ள தெளிவாக கூறியிருந்தார். ஆனால் தற்பொழுது ஜெயக்குமார் அவர்கள் நாங்கள் தோற்கடிக்கப்பட்டதற்கே பாஜக தான் காரணம், ஒருபோதும் பாஜகவுடன் கூட்டணி கிடையாது, பாஜகவின் மாநில தலைவராக யார் வந்தாலும் சரி கூட்டணி கிடையாது என்று ஜெயக்குமார் அவர்கள் தலைமை சொல்லாததை கூறிக்கொண்டு இருக்கக்கூடிய நிலையில் கடுமையான எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளார். இனிமேல் இதுபோன்ற பேசுகையில் கவனக்குறைவாக பேசினால் அது தலைமையின் காதில் விழுந்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும். ஏற்கனவே ஜெயக்குமார் அவர்கள் நாங்கள் தோற்கடிக்கப்பட்டதற்கு பாஜக தான் முழுமையான காரணம் என்றும் அண்ணாமலை தான் காரணம் என்றும் கூறி வந்தார். தற்பொழுது அண்ணாமலை அவர்கள் பதவி பறிக்கப்படும் என்று மத்தியிலிருந்து தகவல்கள் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் இன்று டெல்லி பயணமும் அண்ணாமலை அவர்கள் மேற்கொண்டுள்ளார். மேலும் புதிய பாஜக மாநில தலைவராக யார் வேண்டுமானாலும் வரலாம் என்ற செய்தியும் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது மீண்டும் தமிழக பாஜக தலைவராக நியமிக்கப்படலாம் என்ற ஒரு செய்தியும் வெளியாகி கொண்டிருக்கிறது. அதற்கு பிறகு தமிழக பாஜக கூட்டணி அதிமுகவுடன் கூட்டணி வைக்குமா என்று ஜெயக்குமாரிடம் கேட்கபோது தமிழக பாஜக கூட்டணியுடன் ஒருபோதும் அதிமுக கூட்டணி வைப்பதற்கு வாய்ப்புகளை கிடையாது என்றும் அது முழுக்க அதிமுகவிற்கு தோல்வியை தான் உண்டாக்கும் என்று தலைமை கூறாததை தற்பொழுது தெரிவித்திருப்பதால் மிகப்பெரிய அளவில் சர்ச்சையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிருப்தியும் உண்டாகியிருப்பதாக செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் 2026 என்பது அதிமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு கூட்டணி தான் தேவை. திமுகவை வீழ்த்துவதற்கு பாஜகவின் ஆதரவும் சிறிய கூட்டணி கட்சிகளின் ஆதரவுகளும் இருந்தால் மட்டும்தான் திமுகவை வீழ்த்த முடியும். ஆனால் தற்பொழுது மீண்டும் பாஜகவை பகைக்கும் விதமாக ஜெயக்குமார் அவர்கள் பேசியிருப்பதன் காரணமாகத்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்டித்துள்ளது சரி என்பதை கூறுங்கள்.